சொல்லக்கூடாது. ஆனாலும் ஜிவிஎம் அவரு வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய விஜய் ஆண்டனியுடைய போர்ஷன் மட்டும் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு படம் தான் ஞாபகம் வருது. மௌனராகம். மௌனராகத்தினுடைய கார்த்திக் போர்ஷன் ரொம்ப சின்னது. அந்த அளவுக்கு என்ன பாதிப்பு இந்த படத்தில் கிடைச்சிருக்கு எனக்கு விஜய் ஆண்டனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாரு. அவர் என்ன நம்பினாரோ அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் மனசில் நிற்கிறார். கண்டிப்பாக. இது ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கும்போது அந்த இதிலிருந்து ஒன்று எடுக்கும்போது கூட அதற்குன்னு சில ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன் நீங்கள் உருவாக்குறீங்க. ஐ மீன் அந்த கொஞ்ச நேரம் வந்தாலும் விஜயன் சார் மனசில் நிற்கிறாரு. அந்த ஒரு 7 மலையா 2 ஐஸ் குச்சி எடுத்து வாயில் சப்புறதா இருக்கட்டும், ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப சகஜமாக பார்க்கக்கூடிய ஒருத்தன், எல்லாத்துலேயும் இருந்தும் சந்தோஷத்தை தேடுற ஒருத்தனா நம்ம பார்க்க முடியுது. அவரை உண்மையான 7 மலைக்கும் இவருக்கும் என்னென்ன இது வந்து எனக்குள்ளே இருக்க ஒரு 7 மலை அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க? உண்மையால 7 மலை இருக்க இந்த இன்னசென்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். உண்மையான 7 மலை வந்து பார்த்து பேசிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து ஆகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறதை பார்த்தேன். அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.